அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அதிரசம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அதிரச மாவு அன்னைக்கே சுடலாம். 3 நாள்ல இருந்து 15-20 நாள் வரைக்கும் இந்த மாவை அப்படியே வச்சு சுடலாம். பச்சை அரிசி 1.5 கிலோ நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி துணியில கொட்டி உணர்த்தி எடுக்கணும். அரிசி நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சு எடுத்துக்கலாம். 10 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு எடுத்துருக்கேன், நச்சுட்டு எடுத்துக்கணும். பாகில் சேர்த்து கலந்துடலாம். வெல்லம் 1.5 கிலோ அதே அளவு, 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லம் கரைஞ்சதும் மண் கல் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில் பாகு விடையில அது உட்கார்ந்தாலே போதும், கரைஞ்சி ஓடாம. பிசு பிசுப்பா இந்த மாதிரி உருட்டை வந்தாலே போதும். அடுப்பில் வச்சு கிளறையில சரியான பதம் வந்துடும். பாகு முறிய விட்டுட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா பாகு சரியாக வந்துடும். கீழே எடுத்து வச்சுருக்கேன். மாவு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிளறிக்கலாம். அடுப்பில் வச்சு இப்போ கிளறணும். மாவு கம்மியாக இருந்து பாகு அளவு கூடிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம். எதனால் பாகு அளவு கூடும்னா, சில அரிசிக்கு மாவுத்தன்மை கம்மியாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற அரிசி சேர்க்கையில் பாகு அளவு அதிகமாக தெரியும். அந்த நேரத்தில் நம்ம பாகு அதிகமாகிடுச்சுன்னா அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். மாவும் சீக்கிரம் கெட்டியாகும். அரிசி மாவு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம். இனிப்பு சரியாக வந்துடும். இதான் இதுக்குள்ள முக்கியமான குறிப்பு. சூடு ஆறுனதும் சரியான பதத்துக்கு கெட்டியாக வந்துடும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கிறேன். எடுத்து உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி உருட்ட வரணும். அளவுலாம் தேவையில்லை. நெய்க்கு மேலாப்பில் ஊற்றி வைக்கணும். இந்த சூடோட மூடி வச்சு மூடக்கூடாது, வச்சுக்கலாம். இந்த மாவு பாகு காய்ச்சி வச்சு ஒரு 5-6 மணி நேரம் தான் ஆகுது. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சுட்டு பார்க்கலாம். மாவு ஏற்கனவே நம்ம கடாயில் வச்சு கிளறிலே வந்துடும். மேலே வந்ததும் திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். இந்த எண்ணெயை அழுத்தி பிழிஞ்சு எடுத்திங்கன்னா சீக்கிரம் வர வரன்னு ஆயிரும். இப்படியே எடுத்து எண்ணெயை மட்டும் வடிய விட்டு எடுத்துக்கணும். 3/4 பதத்திலே எடுத்துடணும். ரொம்ப முருக விட்டு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பதத்திலே எடுத்து வச்சுருங்க. சூட்டிலே அது வெந்துடும். ரொம்ப வேக விட்டு எடுத்திங்கன்னா முருகுன மாதிரி இருக்கும், கல் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பதமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வேகாத மாதிரி லேசாக கொலகொலப்பாக இருக்குது பாருங்கள். இந்த பதத்திலே எடுத்துடணும். சூடு ஆறுனதும் பாருங்கள் நல்லா கெட்டியாயிடும். இப்போ 2-3 நாள் ஆயிடுச்சு மாவு இடிச்சு வச்சு. முதல்ல கொஞ்சம் மாவை எடுத்து சுட்டு காட்டியிருக்கேன். இப்போ மீத உள்ள மாவில் சுடலாம். இன்னும் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு அதிரசம் தட்டிடலாம். ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். 3/4 பதத்திலே எடுத்துடணும். ரொம்ப முருக விட்டு எடுக்கக்கூடாது. இந்த அதிரச மாவை இடித்து சேர்த்து வச்சு 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். வெளியிலையும் 10 நாள் 15 நாள் கெடாமல் இருக்கும். இப்போ அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching.